ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எடுத்த ரொட்டீன் விலாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்தோடனே வாசல் தெளித்து கோலம் போட்டேன். கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் சாப்பாடும் கொஞ்சம் பருப்பும் வந்து அடுப்பில் வச்சுட்டு போயிருந்தேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னால நம்ம வேலை செய்கிற நேரத்தில் அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கும் அப்படின்ட்டு. இந்த செடி வந்து இப்போ நம்ம மூங்கில் செடி வாங்க போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கல்லடுப்புக்கு வந்து சாப்பிட்லாம், பிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். மணி பிளான்ட் வளரவே இல்லை. பட் ஆனால் இந்த செடி வந்து நல்லாவே க்ரோத் ஆகுது. ஸோ அதனால் இதை இங்கேயே வந்து வச்சுட்டேன். என்னதான் நின்றுட்டே சமைச்சாலும் கீழே உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போல்லாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டு ஆயிடுவோம் அப்படின்றனால கொஞ்சம் நிறைய காய்கறி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி சாம்பார், வாழைக்காய் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொரிச்சிருந்தேன். கொஞ்சமாக பாயசமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே பாப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் எல்லாத்தையுமே டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணால் தான் காலையில் அவங்க சீக்கிரம் கிளம்புறக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலை ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு சாம்பார் இந்த தண்ணியாக வச்சுருந்தா தான் பிடிக்கும். என்னடா சாம்பார் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. காலையில் மட்டும் தேவையான அளவு சாப்பாடு வச்சுருந்தேன். மதியத்துக்கு கொஞ்சம் சூடாக வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி எங்களுக்கு ஷடவுனு. அதனால் சரி என்னடா வேலை செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சாமி செல்ஃபுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சிந்திருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேப்பர் மாற்றிட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபுல்லாக கொஞ்சம் குப்பையாக பாப்பாங்க போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க இல்லாத நேரம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கெங்கே கொஞ்சம் தூசி இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை வந்து மிச்சமாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோகேஸை தான் வந்து க்ளீன் பண்ணணும். 1 மந்த் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்க்குற ரெகுலரான வேலை தான். இந்த மாதிரி நம்ம வேலையெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 5 மணிக்கு தான் வந்து கரண்ட் வந்துச்சு. அந்த டைமில் வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். வீடு வந்து அப்போதைக்கு வந்து மாப் போட்டு விட்டேன். ஏன்னா காலையிலே மாப் போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்தோடனே வீடு குப்பையான மாதிரியே இருக்கும். எனக்கு அப்பப்போ வீடை வந்து மாப் பண்ணிவிட்டு சாமி வந்து கும்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு அந்த வேலையை வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர டயத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 8 to 9 எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இப்போ இந்த 3 வாரமாக அப்படியே தான் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு மனசில் நினைக்கிற ஒரு பிரார்த்தனையை நம்ம வந்து ஒருமுகமாக நம்ம அன்றைக்கி வந்து முருகனை வந்து நினச்சி அன்றைக்கி வந்து பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக நடக்குன்றது ஐதீகம். நான் இந்த முறை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த முறை என்ன வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வீடு வாங்கணும், மனை வாங்கணுன்னா தான் இந்த தீபத்தை வந்து பொருத்தணும்னு கிடையாது. உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த ஒரு இது நிறைவேறணும் இருந்தாலும் நீங்கள் முருகன்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து ஒப்படைக்கலாம். கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார். இந்த வாரம் வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இந்த தீப ஜோதியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு மன திருப்தி எனக்கு பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் அப்படி தான் எனக்கு வந்து போச்சு. வயநாட்டில் நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம நார்மலாக இருக்கிறது தானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நடந்தது ஒன்று. ஸோ அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பாடு நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க, முட்டை வேக வச்சுருக்காங்க. எதுவுமே அவங்க சாப்பிட்ட பாடம் இல்லை. ஸோ எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை. எது நடக்கிறதா இருந்தாலும் அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவன்கிட்ட தான் விடணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை தான் நம்மளுக்கு கடவுளே. அப்போ இயற்கையை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அழிக்கிறதுக்கு வந்து நினைக்கக்கூடாது. இயற்கையை நம்ம அழித்தோம் அப்படின்னா இயற்கை ஒரு ரிவெஞ்ச் எடுத்தது அப்படின்னா நம்மளாம் தாங்க மாட்டோம் அப்படின்றத என்றைக்குமே மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு கொசு தான் அப்படின்றத ஒவ்வொரு மனுஷனும் நினச்சிக்கிட்டான் அப்படின்னா இந்த லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.